கடன் ஒழிய போகிறது, கடன்கள் ஒழிய போகிறது. அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்பொழுது புதிய ஜாப் கிடைக்க போகுது. புதுசா ஒரு இடத்துல வேலை கிடைக்க போகுது. 6ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் எனும்போது எதிரிகள்லேருந்து அவங்களுடைய தொந்தரவுகள்லேருந்து என்ன வேலை பார்க்க விடுங்கடா டேய், எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க, கம்பெனியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அதெல்லாம் ஒழிஞ்சு நீங்கள் தனிக்காட்டு ராஜாவாக ஆக போகிறீங்க. உங்கள் வழி உங்களுக்குன்னு ஒரு வேலை, அந்த வேலை நீங்கள் கரெக்டாக முடிப்பீங்க. அதுக்கே உங்களுக்கு நேரம் இருக்காது, அந்தளவுக்கு பிஸி ஆகிடுவீங்க. 6ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார். 6இல் இருக்கின்ற குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுடைய எதை பார்க்கிறார்? 10ஆம் இடத்தை பார்க்கிறார். தொழில் புதுசாக ஒரு ஜாப் கிடைக்க போகுது. கும்பராசிக்காரர்களுக்கு புதிதாக ஒரு உலகம் உருவாகிறது. காலையில் வந்து கடையை திறந்துட்டு உட்காந்தோன்னா ஃபுல் டே கடையை பார்த்துக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்குது சார், எனக்கு வேறு வேலையே இல்லை, நான் நார்மலாக இந்த இடத்துல வேலைக்கு சேர்ந்தேன், இப்போ எனக்கு ஒரு அடிஷனல் இன்கம் வர்ற மாதிரி எனக்கு புதுசாக இன்னொரு வேலை கிடச்சிருச்சு, இதில் நிறைய இன்கம் பண்ணி நான் நல்லா ஜெயிக்க போகிறேன் போன்ற எண்ணங்கள் உருவாகும். புதிய உதயம், சேவிங்ஸ் பண்ணுங்கிற எண்ணம் எல்லாம் வரும். 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது புதுசாக ஜாப் போன்றவைகள்லாம் கிடைக்கும். அடுத்ததாக இந்த குரு பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கிறார், 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடம் வந்து தனஸ்தானம். தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது என்ன ஆகுது? பணம்,